Hello students, welcome to Maximum KMR channel. 10th standard Max chapter 3 algebra example 3.70 கான சொல்யூஷன் என்னன்னு பார்க்கலாம். சால்வ்னு கொடுத்துருக்காங்க. ரெண்டு மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷனில் இருக்குது, ஈக்குவல் டு 4 5னு கொடுத்துருக்காங்க. ஒரு மேட்ரிக்ஸ் ஒரே ஒரு காலமில் இருக்குது, ரெண்டு ரோ. ஸோ இப்போ எக்ஸோடைய வேல்யூ ஒய்யோடைய வேல்யூ ஃபைன் பண்ணணும். இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணதுக்கப்புறமா அதை ஈக்குவேட் பண்ணிவிட்டு ஆன்சரை ஃபைன் பண்ணணும். ஃபஸ்ட்டு மல்டிப்ளிகேஷன் பண்ணதுக்கப்புறமா இந்த மேட்ரிக்ஸ் ஆர்டராக எப்படி மாறும்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஃபஸ்ட்டாக இங்கே ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குது. இந்த மேட்ரிக்ஸ்க்கு எத்தனை ரோ இருக்குதுன்னு பாருங்கள். 2 1 1 2ன்னு ரெண்டு ரோ இருக்குது. அப்போ இதோடைய ஆர்டரில் ரோன்றது 2, காலமாக இருக்கிறதும் 2 வந்துருச்சு. இங்கே இருக்கக்கூடிய மேட்ரிக்ஸில் ரோ பார்க்கும்போது எக்ஸ்ன்றது ஒரு ரோவில், ஒய்ன்றது ஒரு ரோவில் இருக்குது, காலம் ஒரே காலமில் இருக்குது. இப்போ 2 ரோ ஒரு காலம். இந்த மேட்ரிக்ஸ் 2 into 2, அதாவது ரோ 2 காலம் 2. இந்த மேட்ரிக்ஸ் 2 into 1, 2 rows 1 காலம் இருக்குது. ஃபைனலாக நமக்கு ரிசல்டண்ட்டாக கிடைக்கக்கூடியது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி ரிசல்டண்ட்டாக வரக்கூடிய அந்த மேட்ரிக்ஸோடைய ஆர்டர் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸோடைய ரோவும் செகண்ட் மேட்ரிக்ஸோடைய காலமும் தான் வரும். 2 into 1 இந்த மேட்ரிக்ஸோடைய ஃபார்மில் தான் வரும். 2 into 1 என்ன அர்த்தம்? உங்களுக்கு 2 ரோஸ் இருக்கும், A1 A2 2 ரோ, பட் ஒரே ஒரு காலம் A11 காலமில் 1 மட்டும்தான் இருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி ஃபார்மில் தான் ஃபைனல் ஆன்சர் வரும். சரிங்களா? ஃபஸ்ட்டு இதை மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணோம்னா என்ன, 2 1 இருக்குது, 1 2 இருக்குது, எடுத்தாச்சு. அடுத்து தான் x5 எடுத்துக்கிறேன், ஈக்குவல் டுன்னு கொடுத்துருக்காங்க, 4ம் 5ம் மல்டிப்ளை பண்ணணும். ஃபஸ்ட்டு ரோ என்ன இருக்குது, 2ம் 1ம் இருக்குது, இது ஃபஸ்ட்டு ரோ. காலமை மல்டிப்ளை பண்ணணும். காலம் என்ன, எக்ஸும் ஒய்யும் இருக்குது. மல்டிப்ளிகேஷன் எப்படி பண்ணுவோம், இந்த ரோ இந்த காலம், ஃபஸ்ட்டு ரோவையும் ஃபஸ்ட்டு காலமும் மல்டிப்ளை பண்ணி இந்த ஃபஸ்ட் எலிமெண்ட்டை எழுதுவோம். 2 into xன்னு எழுதுனா 2x, 2வையும் எக்ஸை மல்டிப்ளை பண்ணால் 2x, ஒரு ப்ளஸ் போடணும். இந்த 1 into y ஆகிடும். 2x + y தான் ஃபஸ்ட் எலிமெண்ட்டு ஃபஸ்ட்டு ரோவில் வரக்கூடியது. ஸோ ஃபஸ்ட் 2 into x 2x, ப்ளஸ் போடணும், 1 into y ஆகிடுச்சு. இப்போ நம்ம இந்த ஃபஸ்ட்டு ரோ ஃபஸ்ட் எலிமெண்ட்டை எழுதிட்டோம், ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலம். அடுத்ததாக எங்கே கீழே வரணும், ஃபஸ்ட்டு ரோவை முடிச்சிட்டோம். ரெண்டாவது நம்ம எங்கே போகிறோம், செகண்ட் ரோவுக்கு போகிறோம். செகண்ட் ரோவுக்கு போகும்போது நம்ம இங்கே தான் ஆட்டோமேட்டிக்காக எழுதணும், இங்கே எழுதக்கூடாது. சரிங்களா? ஃபஸ்ட்டு ரோ ஃபஸ்ட்டு காலம் பண்ணிட்டோம். ரெண்டாவதாக என்ன பண்ண முடியும்னு பார்க்கும்போது நான் செகண்ட் ரோவுக்கு தான் போகிறோம். அப்போ செகண்ட் ரோவுக்கு போகிறோன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஹேண்டிங் இந்த இடத்துல வரணும். இங்கே தான் நம்மளுடைய ஆன்சர் எழுதணும். 1 into x ஆகிடும், ப்ளஸ் போடணும், 2 into y 2y ஆகிடுச்சு. இதோடைய முடிஞ்சிடுச்சு இந்த மல்டிப்ளிகேஷன். இதுக்கப்புறமா இதை எதுவும் பண்ண முடியாது. சரிங்களா? இப்போ டைரெக்டாக என்ன பண்ணணும்னா, ஈக்குவேட்டிங் த கரஸ்பாண்டிங் எலிமெண்ட்ஸ், ஆஃப் த மேட்ரிக்ஸோட எலிமெண்ட்டை ஈக்குவேட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு இங்கே 2x + y = 4 இருக்குது. 2x + y = 4. அண்ட் செகண்டரியாக என்ன இங்கே இருக்குது, x + 2y யோட வேல்யூ 5. ஏன்னா இங்கே ஈக்குவல் டு இருக்குது. x + 2y = 5. இப்போ இது ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கோங்க, இது ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்கோங்க. ரெண்டு ஈக்குவேஷன்ஸ், ரெண்டுத்துக்கும் ரெண்டு வேரியபிள் இருக்குது. அல்ஜிப்ராயிக் ஈக்குவேஷன் நம்ம என்ன பண்ணலாம், சால்வ் பண்ணோன்னா x and y கிடைக்கும். ஏதாவது ஒரு வேல்யூ ரிடக்ஷன் பண்ணும்போது y-யோட வேல்யூ x-ஓட வேல்யூ இருந்ததுன்னா அதை எடுத்துகிட்டு போயிட்டு ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னொரு வேல்யூ வேரியபிளோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே x இருக்குது, இங்கே 2x இருக்குது, இங்கே x இருக்குது. இந்த ஈக்குவேஷனை 2ஆல் மல்டிப்ளை பண்ணோன்னா இங்கே 2x ஆகிடும். அப்போ இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணோன்னா எக்ஸும் 2xம் கேன்சல் ஆகிடும். சரிங்களா? ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன், ஈக்குவேஷன் 1 மைனஸ் ஈக்குவேஷன் 2 into 2ன்னு எழுதிக்கிறேன். இல்லை 2 into ஈக்குவேஷன் 2ன்னு எழுதிக்கலாம். ஈக்குவேஷன் 2வை மட்டும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணிவிட்டு ஈக்குவேஷன் 1லேருந்து மைனஸ் பண்ணுறேன். ஈக்குவேஷன் 1 என்ன, 2x + y = 4. ஈக்குவேஷன் 2வை 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 2 into xன்றது 2x ஆகிடும். இங்கே ஆல்ரெடி ஒரு 2 இருக்குது, 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 4y மாறிடும். 2ஆல் 5 மல்டிப்ளை பண்ணால் இட் வில் பிகம் 10. நம்ம என்ன பண்ண போகிறோம், மைனஸ் பண்ணுறோம். மைனஸ் பண்ணும்போது எல்லா சைன்ஸும் சேஞ்ச் ஆகும். ப்ளஸ் எல்லாம் மைனஸ் ஆகும், மைனஸ் எல்லாம் ப்ளஸ்ஸாக மாறிடும். இந்த ப்ளஸ் 2x மைனஸ் 2x கேன்சல் ஆகிடும். இங்கே மைனஸில் 4y, இந்த இடத்துல ஒரே ஒரு y இருக்குது. இப்போ 4லேருந்து 1 மைனஸ் பண்ணோன்னா நமக்கு 3y மைனஸில் வரும். இங்கே -10, இங்கே +4 இருக்குது. 10ல் 4 மைனஸ் பண்ணால் 6, கிரேட்டர் நம்பருடைய சைன் மைனஸும் கேன்சல் பண்ணுங்கள். y மட்டும்தான் நமக்கு தேவை. இந்த 3 இங்கே போகும்போது டிவைட் ஆகிடும், மல்டிபிளில் இருக்கிறது. 3 1s are 3, 3 2s are 6. ஸோ நான் y-யோடைய வேல்யூ எனக்கு 2ன்னு ஃபைன் பண்ணிட்டோம். சப்ஸ்டிடியூட் y = 2. இப்போ நமக்கு y2ன்ற ஆன்சர் வந்திருக்கு. இதை எடுத்துகிட்டு போய்ட்டு ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் நம்ம சப்ஸ்டியூஷன் பண்ணோம். y = 2ன்றதை நான் ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டியூஷன் பண்ணுறேன். ஈக்குவேஷன் 1 என்ன, 2x + y-யோடைய வேல்யூ 4. 2 into x எழுதிட்டேன், ப்ளஸ் ஒய்க்கு பதிலாக இந்த 2 எடுத்துகிட்டு வந்து இங்கே கொடுக்குறேன், ஈக்குவல் டு 4 ஆகிடுச்சு.
இப்போ எனக்கு 2x ஈக்குவல் டு இந்த 4 இங்கே இருக்குது, இந்த 2 இந்த சைட் கொண்டு வந்தால் -2 ஆகிடும். தென் 2x இஸ் ஈக்குவல் டு 4 - 2 இஸ் 2. x இஸ் ஈக்குவல் டு இங்கே மல்டிப்ளையில் இருக்க 2, இங்கே ஆல்ரெடி 2 இருக்குது, இந்த 2 இந்த சைட் போகும்போது டிவைட் ஆகிடும். கேன்சல் பண்ணோம்னா நமக்கு xோட வேல்யூ 1. ஃபைனலி we got x is equal to 1 and y is equal to 2. This is the answer for this equation, example 3.70. And next one என்னன்னு பார்க்கலாம். Example 3.71 from chapter 3 algebra. A அப்படின் மேட்ரிக்ஸ், B உடைய மேட்ரிக்ஸ், C உடைய மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஷோ தட் AB இன்ட்டு C இஸ் ஈக்குவல் டு A இன்ட்டு BC. ஃபஸ்ட்டு ஏவையும் பியும் மல்டிப்ளை பண்ணணும், அதுக்கப்புறமா C கூட மல்டிப்ளை பண்ணிவிட்டு அந்த மேட்ரிக்ஸோடைய ஆன்சரும் பியும் சியும் மல்டிப்ளை பண்ணிவிட்டு அந்த மேட்ரிக்ஸ் ஆன்சரை A கூட மல்டிப்ளை பண்ணிடணும். அப்போது மற்ற ஆன்சரும் இந்த வர ஆன்சரும் ரெண்டுமே நமக்கு ஈக்குவலாக இருக்கணும்னு ஷோ பண்ணுற சொல்கிறாங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே நம்ம என்ன செக் அவுட் பண்ணணுன்றதை நான் ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய எல்லா வீடியோஸ்லையும் இனிஷியலாக இந்த மேட்ரிக்ஸ் ஸ்டார்டிங்லேருந்து உங்களுக்கு ஒன்று ஒன்றா வந்து ஹிண்ட்ஸ்லாம் கொடுத்துருப்பேன். ஸோ மறக்காமல் அந்த வீடியோஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து மேட்ரிக்ஸில் மல்டிப்ளிகேஷனில் நம்ம எதை செக் பண்ணணும், நமக்கு எந்த ஆன்சரை எப்படி வர வைக்கணுன்றதை ஈஸியாக உங்களுக்கு சொல்லி தந்திருப்போம். சரிங்களா? இருந்தாலும் மறுபடியும் இங்கே நான் ரிப்பீட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸை பார்க்கணும். நம்ம 3 மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ண போகிறோம். இப்போ ஏவோடைய ஆர்டர் என்ன, பியோடைய ஆர்டர் என்ன, சியோடைய ஆர்டர் என்னன்னு பார்த்துக்குங்க. ஃபஸ்ட்டு இங்கே ஏவையும் பியும் மல்டிப்ளை பண்ணுறோம். ஏவோடைய ஆர்டர் நம்ம பார்க்கும்போது ஒரே ஒரு ரோ தான் இருக்குது. இதுக்கு ரோ எத்தனை, காலம் எத்தனை, அதான ஆர்டர். ஏ நம்ம பார்க்கும்போது ஒரே ஒரு ரோ இன்ட்டு காலம் நம்ம பார்க்கும்போது இது ஒரு காலம், இது ஒரு காலம், இது ஒரு காலம். அப்போ 3 காலம் இருக்குது. ஏ மேட்ரிக்ஸோடைய ஆர்டர் வந்து 1 × 3. பி மேட்ரிக்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் ரோ, செகண்ட் ரோ, தேர்ட் ரோ 3 ரோ இருக்குது. இன்ட்டு காலம் நம்ம பார்த்தோன்னா ஒரு காலம் 2 காலம் இருக்குது. அப்போ இது 3 × 2. சி மேட்ரிக்ஸ்க்கு ஃபஸ்ட்டு ரோ, செகண்ட் ரோ இருக்குது, ஃபஸ்ட்டு காலம், செகண்ட் காலம் இருக்குது. அப்போ அது 2 × 2 மேட்ரிக்ஸ். இப்போ ஏபிசி 3தோடைய ஆர்டர் வந்துடுச்சு. நம்ம ஃபஸ்ட்டு எதை வந்து ஃபைண்ட் பண்ண போகிறோம், ஏவியும் பியும் மல்டிப்ளை பண்ணி கண்டுபிடிக்கணும். சொல்யூஷன் ப்ரூஃப் எடுக்கிறோம். இங்கே நம்ம வந்து ப்ரூஃப் பண்ணணும். அதான நமக்கு கண்டிஷன். எல்ஹெச்எஸ் என்னன்றதை எழுதிக்கோங்க. ஏவியும் பியும் ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணுறோம், அது கூட சியை மல்டிப்ளை பண்ணுறோம். ஏ இன்ட்டு பி, ஏவியும் பியும் மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆர்டர் கிடைக்கும்னு எனக்கு தெரியணும். ஏ பி ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஏவோட ஆர்டர் 1 × 3, அதாவது ரோ, காலம். பியோடைய ஆர்டர் 3 × 2, 3 × 2. ஃபைனலாக எனக்கு ரிசல்டன்ட் என்ன வரும், இங்கே ஃபஸ்ட்டாக இருக்கக்கூடிய ரோ, ரெண்டாவதில் இருக்கக்கூடிய காலம் தான் எடுக்கணும். அப்போ 1 × 2 மேட்ரிக்ஸ் நமக்கு ஏவியும் பியும் மல்டிப்ளை பண்ணால் எப்படி கிடைக்குன்னா ஒரே ஒரு ரோ. ஒரே ஒரு ரோனா என்ன, A1 மட்டும்தான் வரும். 2 காலம் கிடைக்கும். சரிங்களா? ஒரு ரோ அப்படின்னா இந்த ஒரு ரோ, காலமில் என்ன 2 காலம் வரும். சரிங்களா? அப்போனா ஏ ஒரு ரோனா 1 ரோ 1 காலம், 1 ரோ செகண்ட் காலம் வரும். இப்படி தான் நமக்கு மேட்ரிக்ஸ் வந்து வரும். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ரோ, ஃபஸ்ட்டு ஒரு ரோ, அதாவது 2 காலம் வரும். இதுதான் இதுக்கான ஏவும் பிக்கான ரிசல்டண்ட்டாக வரக்கூடிய மேட்ரிக்ஸ். அது எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்க்கலாம். இப்போ இங்கே நீங்கள் வேணும்னாலும் நீங்கள் வந்து இதோடைய இந்த ஆர்டர்ஸ்லாம் இங்கே வந்து டினோட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து பார்த்தோன்னா 1 × 3 ஒரு ரோ 3 காலம் இருக்குது. இந்த இடத்துல 3 ரோ 2 காலம் இருக்குது. இந்த இடத்துல 2 × 2 மேட்ரிக்ஸ். இப்போ ஏவும் பியை மல்டிப்ளை பண்ணுறோம். ஏன்றது என்ன, 1 - 1 2, இது ஏ. இப்போ பியை மல்டிப்ளை பண்ணணும். பின்றது என்ன, 1 - 1 2 1 1 3. நவ் ஃபஸ்ட்டு இந்த ரோவால் இந்த காலம் மல்டிப்ளை பண்ணணும். அடுத்ததாக இந்த ரோவால் இந்த காலம் மல்டிப்ளை பண்ணணும். ஃபஸ்ட்டு ரோவால் ஃபஸ்ட்டு காலம் மல்டிப்ளை பண்ணோன்னா ஒரு பார்ட் வந்துடும். ஃபஸ்ட்டு ரோவால் செகண்ட் காலம் பண்ணும்போது காலமுடைய எக்ஸிட்டில் இந்த இடத்துக்கு தான் போகும். ஸோ இந்த 2 டேர்ம்ஸில் தான் நமக்கு இது வரும். சரிங்களா? இப்போ மல்டிப்ளை பண்ணலாம். இந்த ரோ இந்த காலமாக மல்டிப்ளை பண்ணணும். ஃபஸ்ட்டு இந்த 1ஆல் இந்த 1 1s ஆர் 1 ப்ளஸ் போடணும். அடுத்ததான் இந்த -1 இந்த 2 மல்டிப்ளை பண்ண என்ன ஆகும், 1 2s ஆர் 2, மைனஸில் 2 கிடைக்கும். மைனஸில் 2 எழுதிக்கிங்க, ப்ளஸ் போடணும். அதுக்கப்புறம் இந்த 2ஆல் இந்த 1 மல்டிப்ளை பண்ணோம். -1 2 மல்டிப்ளை பண்ணுறோம். அதுக்கப்புறமா 2 1s ஆர் 2 ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு ரோவால் ஃபஸ்ட்டு காலம் முடிச்சிட்டோம். அடுத்ததான் நம்ம செகண்ட் ரோக்கு போக போகிறதில்ல, ஃபஸ்ட்டு ரோலேயே தான் இருக்கும். ஆனால் காலம் என்ன பண்ணுறோம், 2வது காலம் போகிறோம். அப்போ இந்த இடத்துல தான் நம்ம ஆன்சர் எழுதணும். 2வது ரோ எழுதுனா கீழே ரோக்கு வருவோம். நம்ம என்ன பண்ணுறோம், இதே ரோவால் 2வது காலத்துக்கு போகிறோம். அப்போ அடுத்து தான் எக்ஸிட் ரன் பண்ணுறது நெக்ஸ்ட்டாக இருக்கக்கூடிய காலமுக்கு போகணும். இந்த ரோ இந்த காலம் 1 × -1 -1 ஆகிடும். ஒரு ப்ளஸ் போடணும்.
-1 into 1 மைனஸில் 1 ஆகும், ப்ராக்கெட்குள்ளே எழுதிக்கோங்க. 2 into 3 ப்ளஸ் போடுறோம், 2 3s are 6 எழுதிட்டோம். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணணும். சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? இது ஒரு 1 -2 + 2 ரெண்டும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா 1. இந்த இடத்துல -1 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், இந்த -1 -1 -2 ஆகிடும். -2வையும் 6ஐயும் நம்ம ஆட் பண்ணோம்னா நமக்கு 4. இப்போ ஏபி அப்படின்ற மேட்ரிக்ஸ் நமக்கு வந்து ஒரு ரோ 2 காலம். நான் சொன்ன மாதிரி ஒரு ரோ 2 காலம் வந்துடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன மல்டிப்ளை பண்ண போகிறோம்? ஏபி கூட சியை மல்டிப்ளை பண்ணுறோம், ரைட்டுங்களா? இப்போ இதுக்கான ரிசல்டன்ட் என்ன வரணும்னு எனக்கு தெரியும். ஏபி அப்படின்றது ரோவில் ஒரு ரோ 2 காலம் அதானே. இது கூட நான் சியை வந்து மல்டிப்ளை பண்ண போகிறேன். சியோடைய எக்ஸிஸ்டிங் ஆர்டர் என்னன்னா 2 into 2. ஃபைனலாக ரிசல்டன்ட் என்ன கிடைக்கும்? ஃபஸ்ட்டாக இருக்கக்கூடிய ரோவும் செகண்டில் இருக்கக்கூடிய காலமும் எடுக்கணும். இப்போ 1 into 2 ஒரே ஒரு ரோ தான், 2 காலம் சேமாக இங்கே கிடைச்ச மாதிரியே தான் நமக்கு வரப்போகுது. ஏபியோடைய மேட்ரிக்ஸ் வந்து 1 4 எழுதிடுறோம். அதுக்கப்புறமா சி என்னன்னு பார்க்குறோம். 1 2 2 -1 1 2 2 -1 எடுக்கிறோம். இப்போ இதை மல்டிப்ளை பண்ணணும். இந்த ரோ ஃபஸ்ட்டு காலம் மல்டிப்ளை பண்ணுறோம். 1 into 1 1 ஆகிடுச்சு, ப்ளஸ் போடணும். 4 into 2 8. இப்போ ஃபஸ்ட்டு ரோவால் ஃபஸ்ட்டு காலம் ஃபினிஷ் பண்ணிட்டோம். இதே ஃபஸ்ட்டு ரோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம்? செகண்டாக இருக்க காலத்துக்கு போகிறோம். அப்போ இங்கே வரணும். ஃபஸ்ட்டு ரோ செகண்ட் காலம் 1 into 2 2 ப்ளஸ் போடுங்க. 4 into -1 -4. இப்போ இதுக்கு ப்ராக்கெட்ஸ் போட்டுக்கலாம். 1 8 ஆட் பண்ணால் என்ன? 9. இங்கே 2 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஆகிடும். 2 - 4ன்றது நமக்கு -2. இப்போ இந்த மேட்ரிக்ஸோடைய ஆர்டர் ரோ வந்து 1, காலம் வந்து நமக்கு 2 காலம். இதுதான் ஏபி இன்ட்டு சியோடைய வேல்யூ, அதாவது மேட்ரிக்ஸ். இது ஈக்குவேஷன் 1 கன்சிடர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஆர்ஹெச்எஸ் வரலாம். ஆர்ஹெச்எஸில் வந்து நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணணும்? ஏ இன்ட்டு பிசி. ஃபஸ்ட்டு பிசியை ஃபைண்ட் பண்ணணும். அதுக்கப்புறமா அது கூட என்ன பண்ணணும்னா நம்ம ஏவியை மல்டிப்ளை பண்ணணும். பிசி என்னன்றதை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ பிசி பின்றது என்ன? இங்கே 1 -1 2 1 1 3 இது பி மேட்ரிக்ஸ். அண்டு சியோடைய மேட்ரிக்ஸ் என்ன? 1 2 2 -1 1 2 1 -1 2 1 1 3 1 2 2 -1 1 2 2 -1. பிக்கும் சிக்கும் ரிசல்டன்ட் என்ன கிடைக்கும் நமக்கு தெரியணும்ல. பின்றது என்ன மேட்ரிக்ஸு? ஒரு ரோ 2 ரோ 3 ரோ 2 காலம். அண்ட் சிக்கு என்ன மேட்ரிக்ஸில் நமக்கு ஆர்டர் இருக்குது? 2 into 2 இருக்குது, 2 into 2. ஸோ நம்ம கிராஸாக இங்கே செக் பண்ணும்போது நமக்கு ரிசல்டன்ட் என்னென்னா 3 ரோ 2 காலம் வரும், சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணலாம். ஃபஸ்ட்டு ரோ ஃபஸ்ட்டு காலம் மல்டிப்ளை பண்ணணும். 1 into 1 1 ப்ளஸ் போடணும். இங்கே -1 into 2ன்றது -2 ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு ரோ ஃபஸ்ட்டு காலம் முடிஞ்சிடுச்சு. ஃபஸ்ட்டு ரோவில் செகண்ட் காலம் போகிறோம். ஸோ இங்கே வரணும். 1 2s are 2 ப்ளஸ் -1 into -1 +1 ஆகிடும். ஃபஸ்ட்டு ரோ செகண்ட் காலம் முடிஞ்சிடுச்சு. ரெண்டாவது ரோக்கு இங்கே வந்திருக்கும். இப்போ ரெண்டாவது ரோக்கு வரும். அப்போ என்ன பண்ணால் செகண்ட் ரோக்கு போகணும். 2 1s are 2 ப்ளஸ் 1 2s are 2. செகண்ட் ரோ ஃபஸ்ட் காலம் முடிஞ்சிடுச்சு. செகண்ட் ரோ செகண்ட் காலம் போங்க. 2 2s are 4 ப்ளஸ் 1 into -1 -1 ஆகிடுச்சு. ஸோ செகண்ட் ரோவால் 1 2 ரெண்டுமே முடிஞ்சிடுச்சு. தேர்ட் ரோக்கு வரும். தேர்ட் ரோக்கு இந்த பக்கம் வரணும். தேர்ட் ரோ இங்கே வரும்போது 1 into 1 1 ப்ளஸ் 3 into 2 6. தேர்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் முடிஞ்சிடுச்சு. செகண்ட் காலம் போகிறோம். 1 into 2 2 ப்ளஸ் 3 into -1 -3. இப்போ இது என்ன பண்ணுங்கள்? சிம்பிளிஃபை பண்ணுங்கள். 1 - 2 என்ன ஆகும்? -1. 2ஐயும் 1 ஆட் பண்ணால் 3. 2 and 2 ஆட் பண்ணால் 4. 4ல் -1 பண்ணோம்னா 3 ஆகிடும். 1 + 6ன்றது 7. இங்கே 2 - 3 -1 ஆகிடும். இப்போ இந்த ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ் நம்ம செக் பண்ணோம்னா 1 2 3 rows into 2 columns. Similarly 3 rows into 2 columns. நெக்ஸ்ட் நம்ம என்ன ஃபைண்ட் பண்ண போகிறோம்? பிசி கூட ஏவை மல்டிப்ளை பண்ணணும். அதாவது ஏ இன்ட்டு பிசி. ஓகே, ஸோ ஏவை நம்ம ஃப்ரண்ட்டில் எழுதிட்டு அதுக்கப்புறமாவும் பிசி எழுதிக்கலாம். ஏ இன்ட்டு பிசியை ஃபைண்ட் பண்ணணும். ஏன்றது இங்கே என்ன? 1 -1 2 இதுதான் ஏ. பிசிக்கு இந்த பார்ட்டு -1 3 இருக்குது, 4 இருக்குது, 3 இருக்குது, 7 -1. இப்போ இது வந்து பிசி, சரிங்களா? ஏ இன்ட்டு பிசி எழுதியாச்சு. இப்போ மல்டிப்ளை பண்ணணும். இப்போ இதோடைய ஆர்டர் என்ன? ஏவோட ஆர்டர் 1 into 3. ஏவோட ஆர்டர் 1 into 3. அண்ட் பிசியோடைய ஆர்டர் என்ன? பிசியோட ஆர்டர் 3 into 2. இது பிசியோடைய ஆர்டர் 3 into 2. ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணுறோன்னா நமக்கு 1 into 2 மேட்ரிக்ஸ் தான் ரிசல்டண்ட்டாக வரும், சரிங்களா? ஒரு ரோ 2 காலம் வரணும்.
ஃபஸ்ட்டு ரோ ஃபஸ்ட்டு காலம் மல்டிப்ளை பண்ணுறேன். இந்த ஃபஸ்ட்டு ரோ ஃபஸ்ட்டு காலம் மல்டிப்ளை பண்ணுறோம். 1 into -1 ஒரு ப்ளஸ் போடணும். -1 into 4 போது -4 ஒரு ப்ளஸ் போட்டுக்குங்க. 2 into 7 14 ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு ரோவால் ஃபஸ்ட்டு காலம் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு ரோவால் எங்கே பண்ண போகிறோம்? செகண்ட் காலமுக்கு போகிறோம். அப்போ இந்த இடத்துக்கு வரணும். 1 into 3ன்றது 3 ப்ளஸ் மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ன்றது -1 into 3 3 ஆகிடும். அண்ட் ப்ளஸ் போட்டுக்கணும். 2 into -1 -2 ஆகிடுச்சு. ஸோ இதோட முடிஞ்சுதா? இப்போ வந்து இது என்ன பண்ணணும்னா சால்வ் பண்ணணும். -1 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ்ன்றது மைனஸ் ஆகிடும். இப்போ இது -1ம் -4ம் -5 ப்ளஸ் 14 நம்ம ஆட் பண்ணால் நமக்கு 9. அண்ட் இங்கே ஒரு -3 ப்ளஸ் இன்ட்டு -3 ஆகிடுச்சு. இங்கேயும் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் இது ஒரு -3 இது ஒரு -2 -3யும் -2ம் நம்ம ஆட் பண்ணோம்னா -5 ப்ளஸ் 3 -5 ப்ளஸ் 3 நமக்கு ஆன்சர் வந்து -2. ஃப்ரம் இதை ஈக்குவேஷன் 2ஆக கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 and 2 we proved that AB into C அப்படின்றது A into BCன்னு ப்ரூவ் பண்ணிட்டோம். ஸோ hence it is proved. இதுதான் உங்களுக்கு ஃபைனலான ஆன்சர். எக்ஸாம்பிள் 3.72 ABC 3 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. வெரிஃபை தட் A into B plus C equal to AB plus AC. இது LHS is equal to RHS நம்மளை வந்து ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. வென்எவர் நமக்கு அடிஷன் கேட்டாங்கன்னா ஃபஸ்ட்டாக நான் என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், உங்களுக்கு ப்ரீவியஸ் வீடியோலேயே சொல்லியிருக்கேன். அடிஷன் கேட்டாங்கன்னா ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ் எல்லாமே ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு ரோ செகண்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம் செகண்ட் காலம். அப்போ என்னென்னா 2 into ரோ இந்த 2 into 2 இந்த மேட்ரிக்ஸோட ஆர்டர் 2 into 2. சிமிலர்லி பியோடைய மேட்ரிக்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் செகண்ட் காலம் 2 into 2. அதே மாதிரி 2 into 2 மேட்ரிக்ஸ் இதுவும் வந்து 2 into 2 மேட்ரிக்ஸாக இருக்குது. ஸோ அப்போ அதனால் இது அடிஷன் வந்து பாசிபிள் இருக்குது. சரிங்களா? சொல்யூஷன் ப்ரூஃப் வந்து பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? ப்ரூஃப்னு எழுதி எல்ஹெச்எஸ் எழுதணும். சரிங்களா? எல்ஹெச்எஸ் என்ன? A into B plus C. இதை எழுதுனதுக்கப்புறமா ப்ராக்கெட்டுக்குள்ளே எது இருக்கோ அதை தான் ஃபர்ஸ்ட்டு சால்வ் பண்ணணும். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் கமெண்ட் பண்ணுங்கள் கம்பல்சரி. நீங்கள் இன்ட்ராக்டிவாக இருந்தால் தான் எங்களுக்கும் ஒரு எனர்ஜி இருக்கும். தென் சீக்கிரமாக நாங்கள் நிறைய விஷயத்தை போஸ்ட் பண்ணுவோம். உங்களோட டவுட்ஸ் எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஈஸியாக மென்ஷன் பண்ணுங்கள். ஒரு லைவ் வீடியோ வேணால் கூட நம்ம பண்ணிக்கலாம். இப்போ இங்கே B plus C இருக்குது. ஃபஸ்ட்டு B plus Cயை ஃபைண்ட் பண்ணிவிடுவோம். B plus C இதுக்கு என்ன? Bன்ற மேட்ரிக்ஸ் என்ன? 1 2 -4 2. ஸோ அடிஷன் வந்து ரொம்ப சிம்பிள் தான். மல்டிப்ளிகேஷனில் தான் என்ன பண்ணுவோம்? ரோவையும் காலமையும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ அப்போ கன்ஃபியூஸ் ஆவீங்க. அதையும் நான் கிளியராக உங்களுக்கு எப்படி பண்ணணுன்றத வீடியோஸ்லாம் ப்ரீவியஸாகவே இருக்கக்கூடிய எல்லா வீடியோஸும் பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும். பியும் சியையும் ஆட் பண்ணுறோம். சரி, சிம்பிள் இங்கே ஆட் போட்டுக்கணும். சரிங்களா? B வந்து 1 2 -4 2. C வந்து -7 6 3 2. இப்போ ஆட் பண்ணணும். 1 + -7 என்ன ஆகும்? 1 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் ஆகிடுச்சு 7. செகண்டாக இங்கே என்ன இருக்குது? 2 இருக்குது. 2 + 6 இந்த இடத்துல 2 + 6 -4 + 3 -4 + 3. அடுத்து தான் இங்கே 2 + 2 எழுதியாச்சு. இப்போ சிம்பிளிஃபிகேஷன் 1 - 7 என்ன? மைனஸில் 6 2யும் 6யும் ஆட் பண்ணால் 8 -4 + 3 -1 2 + 2 is 4. B plus Cயை ஃபைன் பண்ணியாச்சு. அடுத்தது என்ன பண்ணணும்? A into B plus C. ஏவையும் B plus Cயையும் மல்டிப்ளை பண்ணணும். A into B plus C. இப்போ ஏன்றது என்ன? 1 1 -1 3. இதை எழுதிக்கோங்க. 1 1 -1 3. இந்த ஏவையும் நமக்கு கிடைச்சிருக்க B plus C என்ன? -6 8 -1 4. இதை மல்டிப்ளை பண்ணணும். ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ் ஏக்கு என்னன்னு பாருங்கள். ஏவுடைய ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ் 2 into 2, அதாவது ரோ, இது காலம். இந்த ஏ கூட B plus Cயை மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஒரு ரோ 2 ரோ, ஒரு காலம் 2 காலம் இருக்குது. அந்த B plus Cயோடைய ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸும் 2 into 2. ரிசல்டன்ட் என்ன கிடைக்கணும் நமக்கு? இங்கே இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு ரோ, இங்கே இருக்கக்கூடிய செகண்ட் காலம் எழுதுனா இதுதான் ரிசல்டன்ட்டும் 2 into 2 மேட்ரிக்ஸாக தான் வரப்போகுது. சரிங்களா? நவ் ஃபஸ்ட்டு ரோ ஃபஸ்ட்டு காலம், இந்த ஃபஸ்ட்டு ரோ இந்த ஃபஸ்ட்டு காலம் 1 into -6 ஒரு ப்ளஸ் போடணும். 1 into -1 ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு ரோ ஃபஸ்ட்டு காலம் முடிஞ்சிடுச்சு. ரெண்டாவது ஃபஸ்ட்டு ரோ செகண்ட் காலம். அப்போ செகண்டான காலமுக்கு இங்கே போயிடணும். 1 into 8 8 ப்ளஸ் போடுறோம். 1 into 4 4
ஃபஸ்ட்டு ரோ செகண்ட் காலம் முடிஞ்சிடுச்சு. இப்போ எங்கே வரும்? செகண்ட் ரோக்கு வந்திருக்கும். அப்போ செகண்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம், செகண்ட் ரோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 1 × 6 6 ப்ளஸ் போடணும். 3 × -1 -3 ஆகிடுச்சு. செகண்ட் ரோ ஃபஸ்ட் காலம் முடிஞ்சிருச்சு. செகண்ட் ரோவில் செகண்ட் காலம், அப்போ செகண்ட் காலமுக்கு இங்கே போகணும். -1 × 8ன்றது -8 ஆகிடும். ப்ளஸ் போடுறோம். 3 × 4ன்றது 12 ஆகிடுச்சு. இப்போ சிம்பிளிஃபிகேஷன் பண்ணுங்கள். இது -6 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஆகிடும். -6 -1 என்ன ஆகும்? -7 8யும் 4யும் ஆட் பண்ணால் 12. 6 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 6ல் 3யை மைனஸ் பண்ணோன்னா 3. -8 + 12 அப்போ என்ன பண்ணணும்? மைனஸ் பண்ணுறோம். 12 8 போனால் 4. கிரேட்டஸ்ட்டு நம்பருடைய சைன் வந்து ப்ளஸ், அதனால இந்த இடத்துல நமக்கு +4. ஸோ A × B + C அப்படின்றது நமக்கு என்ன கிடச்சிருக்கு? -7 12 3, 4 அப்படின்றது வந்திருக்கு. இது ஈக்குவேஷன் 1ஆக கன்சிடர் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் இப்போ ஆர்ஹெச்எஸில் என்ன இருக்குது? ஏவியும் பியும் மல்டிப்ளை பண்ணணும், ப்ளஸ் ஏவியும் சியும் மல்டிப்ளை பண்ணணும். இங்கே எல்லாமே 2 × 2 மேட்ரிக்ஸ். ரிசல்ட்டன்ட்டும் நம்மளுக்கு கம்ப்ளீட்டாகவே 2 × 2 தான் வரும். ஏதாவது சேஞ்சஸ் இருந்தால் நம்ம செக் பண்ணலாம். எல்லாமே 2 × 2 போது நம்ம எப்படி எடுத்தாலும் நமக்கு 2 × 2 தான். சரிங்களா? நம்ம ஏபியை மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஏன்றது 1 1 -1 3. ஏவோட மேட்ரிக்ஸ் எழுதிட்டேன். பியோடைய மேட்ரிக்ஸ் என்ன? 1 2 -4 2. இப்போ மல்டிப்ளை பண்ணலாம். ஃபஸ்ட்டு ரோ ஃபஸ்ட்டு காலம், 1 × 1 1 ஆகிடுச்சு. ப்ளஸ் போடுறேன். 1 × -4 -4. ஃபஸ்ட்டு ரோ ஃபஸ்ட் காலம் முடிஞ்சிச்சு. ஃபஸ்ட்டு ரோ செகண்ட் காலம், அதனால் இங்கே போகிறேன். 1 2s are 2 ப்ளஸ் போடணும். 1 2s are 2. ஃபஸ்ட்டு ரோ செகண்ட் காலம் முடிஞ்சிடுச்சு. செகண்டான ரோக்கு வரேன், அதனால் இங்கே -1 × +1 -1 ஆகிடும். ப்ளஸ் போடுறேன். 3 × -4 -12. ஸோ செகண்ட் ரோ ஃபஸ்ட் காலம் முடிஞ்சிடுச்சு. செகண்ட் ரோ செகண்ட் காலம் இங்கே போகணும். -1 × 2 -2 ப்ளஸ் 3 × 2 6 ஆகிடுச்சு. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள். 1 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸுங்களா? 1 - 4 என்ன? -3 2 2 ஆட் பண்ணால் 4. இங்கே -1 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் -12 -1 -12 -13 அண்ட் -2 + 6 4ஆக மாறிடும். இப்போ நமக்கு ஏபி தெரிஞ்சிடுச்சு. அடுத்ததாக என்ன ஃபைண்ட் பண்ணணும்? ஏசி என்னன்னு பார்க்கணும். ஏசி ஏன்றது 1 1 -1 3 அண்ட் சி அதுவும் 2 × 2 மேட்ரிக்ஸ். -7 6 3 2 -7 6 3 2 மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணும்போது ரோ இன்ட்டு காலமும் மல்டிப்ளை பண்ணணும். இந்த ரோ இந்த காலம் 1 × -7 ப்ளஸ் போடுறேன். 1 × 3 3 ஆகிடுச்சு. ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலம் முடிஞ்சிடுச்சு. ஃபர்ஸ்ட் ரோவில் செகண்ட் காலமுக்கு போகிறேன், அதனால் இங்கே 1 6 are 6 ப்ளஸ் 1 2s are 2. ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலம் முடிஞ்சிடுச்சு. செகண்ட் ரோக்கு வரேன், அதனால் இந்த இடத்துல வந்து செகண்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம் -× மைனஸ் ப்ளஸ் 1 × 7 7 ஆகிடும். ப்ளஸ் போடணும். 3 3s are 9. செகண்ட் ரோ செகண்ட் காலம் இந்த இடத்துக்கு போகணும். -1 × 6 -6 ப்ளஸ் போட்டு 3 2s are 6. இப்போ ஆட் பண்ணுங்கள். -7 + 3 என்ன ஆகும்? -4 6 + 2 8 7யும் 9யும் ஆட் பண்ணால் 16. -6 + 6 கேன்சல் ஆகிடுச்சுன்னா 0 வந்துடும். அண்ட் ஃபைனலி நம்ம வந்து என்ன பண்ணணும்? இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். அதாவது ஏபியையும் ஏசியையும் ஆட் பண்ணுறோம். ஏபி -3 4 -13 4 ஏபி எழுதியாச்சு. அடுத்ததான் ப்ளஸ் சிம்பிள் ஏசி -4 8 16 0. இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்கள். -3 -4 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் -7 4 + 8 என்ன ஆகும்? 12 ஆகிடுச்சு. -13 ப்ளஸில் 16 16 தான் கிரேட்டஸ்ட் நம்பர், -13 ஸ்மாலஸ்ட் நம்பர். ரெண்டுத்துக்கும் வேறு வேறு சைன் இருக்குது. மைனஸ் பண்ணோம்னா 3 கிரேட்டஸ்ட் நம்பருடைய சைன் ப்ளஸ், அதனால் அதை போட்டாச்சு. 4 + 0ன்றது 4 ஆகிடுச்சு. இப்போ இதை ஈக்குவேஷன் 2ஆக கன்சிடர் பண்ணுங்கள். ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 அண்ட் ஈக்குவேஷன் 2. ஈக்குவேஷன் 1ஐயும் 2ஐயும் பார்க்குறோம். ரெண்டுமே ஈக்குவல், அதனால் LHS = RHS. அண்ட் ஹென்ஸ் என்ன நம்ம ப்ரூவ் பண்ணோம்? ஹென்ஸ் we prove A × B + C அப்படின்றது = AB + AC. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்னென்னு பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 3.73. இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான 2 மார்க். ரிப்பீட்டடாக சில கொஷின் பேப்பர்ஸில் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் கேட்டிருக்காங்க. ஸோ மறக்காமல் இதை வந்து நீங்கள் நிறைய தடவை சால்வ் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் இதையும் எப்படி நம்ம கிளியராக வந்து சால்வ் பண்ணணும் அப்படின்றத நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறேன். நவ் A B கொடுத்துருக்காங்க. ஏவியும் பியும் மல்டிப்ளை பண்ணி டிரான்ஸ்போஸ் எடுக்கணும். அந்த ஆன்சரும் பியை தனியாக டிரான்ஸ்போஸ் எடுத்துகிட்டு ஏவை தனியாக டிரான்ஸ்போஸ் எடுத்துகிட்டு ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். அந்த ஆன்சரும் ஈக்குவலாக இருக்கணும் நம்ம ஷோ பண்ண சொல்கிறாங்க. ஸோ ப்ரூஃப் ஃபஸ்ட்டு எடுத்தோம்னா ப்ரூஃப் எடுக்கிறோம். ப்ரூஃபில் LHS என்னன்னு பார்க்கணும். சரிங்களா?
ப்ரூஃப் எழுதிட்டு எல்ஹெச்எஸ் எழுதிட்டு எல்ஹெச்எஸில் என்ன இருக்குது ஏபி டிரான்ஸ்போஸ்னு இருக்குது. இதை நம்ம ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணணும். ஏபி அப்படின்னா என்ன, ஏவியும் பியும் ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் டிரான்ஸ்போஸ் எடுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு ஏவியும் பியும் மல்டிப்ளை பண்ணலாம். ஏன்றது 1 2 1 2 -1 1 இந்த ஏவை, பின்றது என்ன 2 -1 -1 4 0, 2 0 2. இப்போ இதுக்கான ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ் இது ரெண்டும் என்னன்றதை நம்ம ஃபஸ்ட்டு செக் பண்ணணும். ஃபர்ஸ்ட்டு ரோ செகண்ட் ரோ மொத்தம் 2 ரோ இருக்குது, இன்ட்டு ஒரு காலம் 2 3 காலம் இருக்குது. அப்போ இது 2 × 3 மேட்ரிக்ஸ். ஒரு ரோ 2 ரோ 3 ரோ 3 ரோஸ் இருக்குது. காலம் 1 காலம் 2 2 காலம் இருக்குது. ஏன்றது 2 × 3 மேட்ரிக்ஸ், பின்றது 3 × 2 மேட்ரிக்ஸ். ரிசல்டன்ட் என்ன கிடைக்கும், இங்கே இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு ரோவும் இங்கே இருக்கக்கூடிய காலமும் 2 × 2 மேட்ரிக்ஸ் தான் நமக்கு ரிசல்டண்ட்டாக வரும். சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு ரோ ஃபஸ்ட்டு காலம் மல்டிப்ளை பண்ணணும். 1 × 2 2 ப்ளஸ் போடணும். 2 × -1 -2 ஆகிடும், ப்ளஸ் போடணும். 1 × 0 0 ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு ரோ ஃபஸ்ட்டு காலம் ஃபினிஷ்டு. ஃபஸ்ட்டு ரோ செகண்ட் காலமுக்கு வரும். அப்போ இந்த இடத்துல ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலம் 1 × -1ன்றது -1 ப்ளஸ் போடணும். 2 × 4 வந்து 8 ஆகிடும், ப்ளஸ் போடணும். 1 × 2ன்றது 2 ஆகிடுச்சு. ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம் ஃபினிஷ் ஆகிடுச்சு. அடுத்ததாக செகண்ட் ரோக்கு போகிறோம். ஸோ செகண்ட் ரோ இந்த இடத்துல 2 × 2 4 ப்ளஸ் -1 × -1 என்ன ஆகும், +1 ஆகிடும், ப்ளஸ் போடணும். 1 × 0ன்றது 0. செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் முடிஞ்சிடுச்சு. அடுத்ததாக செகண்ட் ரோவில் செகண்ட் காலம் 2 × -1 -2 ப்ளஸ் போடணும். -1 × +4 மைனஸில் 4 ப்ளஸ் 1 × 2ன்றது 2. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுங்க. இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு ஏபி என்னன்றது தெரியும். சரிங்களா? 2 - 2 என்ன ஆகுது, 0. ரெண்டுமே மொத்தமாக இந்த இடம் 0 ஆகிடுச்சு. இங்கே 8 × 2 10, 10ல் 1 மைனஸ் பண்ணனா நமக்கு 9. 4 + 1ன்றது 5 ஆகிடுச்சு. இந்த இடத்துல -2 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் -4 -2 -4 என்ன -6. -6லேருந்து ஒரு 2 ஆட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு -4. 0 9 5 -4ன்னு வந்திருக்கு. நம்ம என்ன ஃபைன் பண்ணணும், ஏபிக்கு டிரான்ஸ்போஸ் ஃபைன் பண்ணணும். டிரான்ஸ்போஸ்னால் என்ன, ரோஸ் எல்லாம் காலமாக மாற்றணும். ஒன்று ரோவை காலமாக மாற்றணும், இல்லை காலமாக ரோவை மாற்றணும். இது ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் நம்ம செய்யணும். சரிங்களா? நான் ரோவெல்லாம் காலமாக மாற்றுறேன். இங்கே இருக்கக்கூடிய ரோ என்ன, 0வும் 9ம். இந்த ரோவை நான் காலமாக 0 9ன்னு எழுதுகிறேன். ஸோ 0 9. ரெண்டாவது ரோ என்ன இருக்குது, 5ம் 4ம் இருக்குது. இந்த ரோ 5 4. இதை நான் காலமாக எழுதணும். அப்போ 5 - 4 5 - 4 இதுதான் டிரான்ஸ்போஸ். ஸோ டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சோம். 0 9 இந்த 0 9 இப்படி எழுதியிருக்கேன். இந்த 5 - 4 இப்படி எழுதியிருக்கோம். இதுதான் டிரான்ஸ்போஸ். இது ஈக்குவேஷன் 1 கன்சிடர் பண்ணுங்கள். அண்ட் இப்போ ஆர்ஹெச்எஸ் எல்ஹெச்எஸ்ஸை முடிச்சிட்டோம். ஆர்ஹெச்எஸ் வந்து என்ன நம்ம கொடுத்துருக்காங்க, பி டிரான்ஸ்போஸும் ஏ டிரான்ஸ்போஸும் ஃபைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். பி டிரான்ஸ்போஸ் இன்ட்டு ஏ டிரான்ஸ்போஸ் இருக்குது. நான் ஃபஸ்ட்டு என்ன ஃபைன் பண்ணுறேன்னா பி டிரான்ஸ்போஸ் மட்டும் என்னென்னு ஃபைன் பண்ணுறேன். பி டிரான்ஸ்போஸ்னால் என்ன, இங்கே பி இருக்குது. இந்த ரோவை நான் காலமாக மாற்றுறேன். இது ஃபர்ஸ்ட்டு ரோ 2 - 1 இருக்குது. இந்த 2 - 1 காலம்லாம் இப்படி எழுதிக்கிறேன். ரெண்டாவது ரோவில் -1 4 இருக்குது. இந்த -1 4 இப்படி காலமாக மாற்றிக்கிறேன். இந்த 0 2 இப்படி இருக்குது, அதை காலமாக இப்படி மாற்றிக்கிறேன். இதுதான் பி டிரான்ஸ்போஸ். அதே மாதிரி ஏ டிரான்ஸ்போஸை ஃபைன் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மெத்தட் கஷ்டமாக இருந்ததுன்னா நீங்கள் இப்படி தனித்தனியாக எழுதி பாக்ஸ் போட்டுட்டு அதெல்லாம் இந்த ரோவை இப்படி காலம், ரோனா இப்படி இருக்கும், காலம்னா மேலேருந்து கீழே இப்படி இருக்கிறத நீங்கள் இப்படியே திருப்பிங்க. இந்த சைடில் இருக்கிறத இப்படி திருப்பி அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து இங்கே எழுதிக்கிங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு ஏ டிரான்ஸ்போஸ். ஏ டிரான்ஸ்போஸ்னால் என்ன, ஏ இங்கே இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய ரோவை நான் காலமாக மாற்றணும் மேலேருந்து கீழே. இந்த 1 to 1ன்றது ரோ, அந்த 1 2 1 இப்படி எழுதுகிறேன். 2 - 1 1ன்னு இருக்குது. இதை என்ன பண்ணுறேன், மேலேருந்து கீழே 2 - 1 1ன்னு எழுதிட்டேன். சரிங்களா? இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணணும். இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். பி டிரான்ஸ்போஸ் இன்ட்டு ஏ டிரான்ஸ்போஸ். நவ் பி டிரான்ஸ்போஸ் இன்ட்டு ஏ டிரான்ஸ்போஸ். பி டிரான்ஸ்போஸ் என்ன, 2 - 1 0 -1 4 2. இது கூட ஏவுடைய டிரான்ஸ்போஸ் 1 2 2 - 1 1 1. இதை மல்டிப்ளை பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு ரோ இன்ட்டு காலம். இந்த ரோவை இந்த காலமால் மல்டிப்ளை பண்ணணும். 2 × 1 2 ஆகிடும், ப்ளஸ் போடுறேன். -1 × -2 -2
ப்ளஸ் போட்டாச்சு 0 × 1 0 ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு ரோ ஃபஸ்ட் காலம் முடிஞ்சிடுச்சு. ஃபஸ்ட்டு ரோ செகண்ட் காலமுக்கு போகிறோம். ஸோ இங்கே ஸ்டார்ட் பண்ணுறோம். 2 2s are 4 -1 ப்ளஸ் போடணும். -1 × -1 என்ன ஆகிடும், +1 ஆகிடும். இன்னொரு ப்ளஸ் போடுறோம். 0 × 1 0 ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம் ஃபினிஷ்டு. நெக்ஸ்ட் எங்கே போகிறோம், செகண்ட் ரோக்கு போகிறோம். அப்போ செகண்ட் ரோனா இங்கே இந்த செகண்ட் ரோவில் -1 × +1 -1 ஒரு ப்ளஸ் 4 × 2 8 ப்ளஸ் 2 × 1 2. ஃபர்ஸ்ட் செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் முடிஞ்சிருச்சு. செகண்ட் ரோவில் செகண்ட் காலமுக்கு போகிறோம். -1 × 2 -2 ஒரு ப்ளஸ் 4 × -1 என்ன ஆகும், -4 ப்ளஸ் போடணும். 2 × 1 2 ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு இதை நம்ம சால்வ் பண்ணணும். இப்போ சிம்பிளிஃபிகேஷன் 2 இருக்குது, -2 இருக்குது. 2 -2 கேன்சல் ஆகிடும். 0 கூட 0 ஆட் பண்ணால் 0 தான். 4 1 ஆட் பண்ணுறோம், 5 ஆகிடுச்சு. அண்ட் இங்கே 2 இருக்குது. 8 × 2 10. 10ல் 1 மைனஸ் பண்ணால் நமக்கு 9. அண்ட் இங்கே வந்து பார்த்தோன்னா இந்த ஒரு +2 இந்த -2 நம்ம கேன்சல் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் வந்து -4. ஸோ திஸ் இஸ் 9. இப்போ இதை ஈக்குவேஷன் 2ஆக கன்சிடர் பண்ணுங்கள். ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 அண்ட் ஈக்குவேஷன் 2. ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 and equation 2 LHS is equal to RHS. நீங்களே செக் பண்ணுங்கள். 0 5 9 - 4 0 5 9 - 4 LHSும் RHSும் வந்துருச்சு. ஸோ ஹென்ஸ் நம்ம என்ன ப்ரூவ் பண்ணியிருக்கோம், ஹென்ஸ் we proved ABயை மல்டிப்ளை பண்ணி டிரான்ஸ்போஸ் எடுக்கிற ஆன்சரும் B டிரான்ஸ்போஸ் பண்ணிவிட்டு A டிரான்ஸ்போஸ் பண்ணி மல்டிப்ளை பண்ண வர ஆன்சரும் ஈக்குவல்னு சொல்கிறோம். தட்ஸ் இட். தேங்க்யூ.